ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களை பலப்படுத்துவராக. நாம் இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிறீங்க. இந்த புதிய நாளிலும் விசேஷமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. சோத்திரம். எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 29 அதுல 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். 4ஆம் வசனம். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. 6ஆம் வசனம். அவைகள் கன்று குட்டிகளைப் போலவும் லீபோனின் சிறியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். இங்க இந்த சங்கீதத்துல நீங்க 29 நீங்க ஃபுல்லா எடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லுவோம். இன்றைக்கு எத்தனை விதமான சத்தங்களை நாம் கேட்கிறோம். ஆமா, காலையில சொன்ன நம்ம சில சத்தத்தை கேட்போம். ஆமா, ஏண்டான சத்தத்தை கேட்கிறோம்னு சொல்லலாம். ஆனா நீங்க கேட்க வேண்டிய சத்தம் எது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. ஆமா, இந்த சத்தம் உங்க வாதுகளை கால் தணிக்கும் பொழுது, ஏன்னா ஆதியாகமத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு கூட தேவன் பேசினார். அவன் தேவனுடைய அந்த தோட்டத்திலே ஆதாம் என்ற முதல் மனிதன் என்ன பண்றான்? அந்த சத்தத்தை கேட்கிறான். கேட்கும் பொழுது அவனுக்கு தேவையான எல்லா காரியத்தும் அவன் ஆண்டவருக்கு செய்கிறான். அவனுக்கு தேவையான, அவன் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றாரு? ஆமா, இலவசமாக ஆச்சரியமாக அவனுக்கு எல்லாவற்றையும் படைத்து வைத்து அவனோடு கூட பேசி கொண்டிருந்தான். அவனும் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு வாழ்ந்திருந்தான். அருமையான தேவனுடைய சில காலகட்டங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன என்ன பண்ணுவான்? ஆண்டோடைய கட்டளை அவன் மீறும் பொழுது என்ன பண்றான்? அந்த சத்தத்தை கேட்டு அவன் கேட்கிறான், ஆனா ஒளிந்து கொள்ளுகிறான். அப்ப ஆதாமே என்று ஆண்டவர் கூப்பிடுறாரு. உடனே என்ன பண்றான்? ஆதாம் போய் ஆண்டவர் நான் ஒளிந்து இருக்கிறேன்னு சொல்லி அவன் நான் பாவம் செஞ்சு ஒளிந்திருக்கிறப்ப, அப்ப ஆண்டவர் ஏப்பா நீ இப்படி பண்ணுன, அப்ப வெளியே வான்னு சொல்லி ஆண்டவனுக்கு ஒரு அந்த ஆடையை கொடுத்து, நம்ம தோல் உடையை கொடுத்து அவனை பராமரிக்க நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நம்ம என்ன பண்றோம்? எத்தனையோ சத்தத்தை கேட்டுக்கணும். ஆனா நம்ம கேட்க வேண்டிய சத்தம் முக்கியமான ஒன்று. ஆண்டுடைய சத்தத்தை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும். அப்பதான் என்ன பண்ணோம்? நம்ம சரியான ஒரு பாதையிலே ஒரு நடக்க முடியும். சாமுவேலும் கூட பாத்தீங்கன்னா அந்த சத்தத்தை கேட்கிறான். சாமுவேலே, சாமுவேலே என்று ஆண்டு 3 முறை சாமுவேலை கூப்பிடுறாரு. இந்த கால நேரத்துல உங்களை பார்த்து ஆண்டவர் என் பிள்ளைகளே, என் செல்லங்களே என்று ஆண்டவங்களை பார்த்து கூப்பிடுறாரு. என்னோடு பேசுறீங்க, என்னோட விழுத்திருந்து ஒரு நேரம் ஜெபிக்க விரும்புறீங்களா? என்னோடு கூட பேசுங்க, நான் அவனோடு பேசுவேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்துற விசேஷத்தை வாசிக்கிறோம். இப்ப ஆண்டவன் நம்மிடத்துல பேசும்படி துடிக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம எத்தனையோ இடத்துல சத்தத்தை கேட்டு மனம் கலைந்து போகிறோம், மனம் சோர்ந்து போகிறோம், மனம் காயப்பட்டு போகிறோம். ஏண்டா அந்த சத்தத்தை நான் கேட்டேன். சில காதை அடைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஆனாலும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரு? நம்ம என்ன பண்ண அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அக்கினி ஜுவாலையை பிளக்குமா வசனம் சொல்லுது. அழகா சொல்லுது பாருங்க. என்ன பண்ணாரா? அந்த 5ஆம் வசனம் சொல்லுது, கேதுரு மரங்களை முறிக்கிறார் கர்த்தருடைய சத்தம். அப்ப இந்த தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களை முறித்து போடக்கூடிய தேவனுடைய அபிஷேகமான வார்த்தையான வல்லமையில வார்த்தை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என் வார்த்தை சாதாரணமா போகக்கூடாது, வல்லமையோடும் அதிகாரத்தோடும் ஜனங்களிடத்துல புறப்பட்டு போகட்டும் என்று சொல்லுகிறார். உங்க வார்த்தையில தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால என்ன பண்ணுங்க? ஒரு நாள் என்ன பண்ணுங்க? தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்க ரொம்ப ஆவலா இருங்க. சாமுவேலை கொண்டு கர்த்தர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்த பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசியாய் சாமுவேலை மாற்றின ஆண்டவர். நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். சாமுவேலை போல நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபைகள் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தாளந்துகளை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். எப்பொழுது தேவனுடைய சத்தத்தை நாம் கவனமாய் கவனிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது பயப்படுறாங்க. ஆண்டவரே என்னோடு பேச வேண்டாங்க, பேசினா என்ன பண்ணுவாங்க? அப்படியாரு அப்படி பயப்படுறாங்க. மோசை மாத்திரம் பேசினா போதும். ஏன்னா
தேவனுடைய சத்தம் பயங்கரமான, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரிடத்தை நம்ம கிட்டி சேரும் பொழுது நமக்கு ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு, இயேசுவே என் பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை இதுவரை நான் கேட்காம இருக்க, இனிமேல் நீங்க இதுவரைக்கும் பேசுனீங்க, இனிமேல் எதனா பேசாம இனிமேல் ஆண்டவர் பேசுங்க ஆண்டவர் சொல்லி ஆண்டோட சத்தத்தை நீ கவனமாய் காது கொடுத்துக்க. காதுள்ளவன் கேட்க கடவன். எப்பொழுது ஆண்டவர் பேசுவார், சத்தத்தை கேட்க முடியாது. இந்த வேதாகமத்தை நீங்க படித்து ஒவ்வொரு நாள் வாசிக்கும் பொழுது உங்களோடு கர்த்தர் பேசுவார். உங்களை பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நேராக இந்த வேத புஸ்தகம், தேவனுடைய சத்தம் உங்களை என்ன பண்ணும், வழி நடத்தும். இந்த சத்தத்தை கேளுங்க, நிச்சயமா எங்க வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். உங்களுக்கு ஜெயமோ ஆண்டோடைய வார்த்தையினால் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வரும் என்பதுல எந்தவித சந்தேகம் இல்லை. நம்ம கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய சத்தம் பெண்மானுக்கு ஈனச்சு ஆண்டவரே சோத்திரமுடைய சத்தத்தை பிள்ளைகள் கேட்கக்கூடாதபடிக்கு எந்தெல்லாம் தடை பண்ணுகிற தடையில மாற்றி உங்களுடைய பிள்ளைகள் சத்தத்தை கேட்டு ஆஸ்வதிக்கப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா பாவ கரைகளை ஆண்டவரே அகற்றுங்க. அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.